திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். சந்திர பூமிக்குள் தன் புருவத்திடை கந்த மலரில் இரண்டிதழ் கன்னியும் பந்தமில்லாத பளிங்கின் உருவினள் பந்தம் மறுத்த பரம்குரு பற்றே. திருச்சிற்றம்பலம். சந்திரபூமிக்குள் தன் புருவத்திடை என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது நாம் காணப்போகிறோம். இரண்டு புருவங்களுக்கு நடுவில் சந்திரமண்டலத்தில் கந்தம் நுகரும் நாசியின் உச்சியில் உள்ளது ஒரு தாமரை. இரண்டு இதழ்கள் கொண்ட இந்த தாமரையாகிய ஆக்ஞா சக்கரத்தில் உள்ள சக்தி பந்தம் அற்றவள், பளிங்கு போன்றவள், பந்தங்கள் அகற்றும் குருவின் வடிவாக இருக்கிறாள். பந்தங்கள் அறுக்க இவளை பற்றி கொண்டு உங்கள் தியானத்தை தொடங்குங்கள் என்ற கருத்தை தெரிவிக்கிறது இந்த பாடல். திருமந்திரத்தின் 9வது தந்திரத்தில் ஞானகுரு தரிசனம் என்னும் பகுதியில் வரும் ஒரு பாடலே இது. இந்த பாடல் யோக சாதனையில் குறிப்பாக சக்கரங்கள் மற்றும் புருவ மத்தியில், அதாவது நெற்றி பொட்டுக்கு மேல் 2 புருவங்களுக்கு இடையில் உள்ளது, தியானிப்பதன் மூலம் பெறப்படும் குரு தரிசனம் பற்றி இது விளக்குகிறது. சந்திரபூமிக்குள் தன் புருவத்திடை என்று கூறுகிறார். சந்திரபூமி என்றால் என்ன? உடலில் உள்ள யோக சக்கரங்களில் ஒன்றான ஆக்ஞா சக்கரத்தை குறிக்கிறது. இது குளிர்ச்சியான ஒளியின் இடமாக கருதப்படுகிறது. இந்த ஆக்ஞா சக்கரம் அமைந்துள்ள இடமே புருவ மத்தி, அதாவது 2 புருவங்களுக்கும் இடையில் உள்ள பகுதி. கந்தமலரில் 2 இதழ் கன்னியும் என்று குறிப்பிடுகிறார். கந்தமலர் என்பது ஆக்ஞா சக்கரத்தை குறிக்கும் மலர். இதில் 2 இதழ்கள் என்றால் என்ன? பத்மங்கள் இருக்கிறது. 2 இதழ் கன்னி என்பது அங்கே தியானத்தின் மூலம் காட்சி தரும் மாசு மறுவற்ற ஞான சக்தியின் வடிவத்தை குறிக்கிறது. பந்தம் இல்லாத பளிங்கின் உருவினள் என்று அடுத்த வரி செல்கிறது அல்லவா? அவள் பந்தம், அதாவது உலகப்பற்று ஆணவம் எதுவும் இல்லாதவள். பளிங்கின் உருவினள் மாசு மறுவற்ற ஸ்படிகம் போன்ற தூய்மையான ஒளியுடன் காட்சி தருபவள். பந்தம் அறுத்த பரம் குரு பற்றே. இவளே சீடனுடைய எல்லா பந்தங்களையும், அதாவது பிறவி தலையையும் கர்ம வினைகளையும் அறுத்து நீக்க வல்ல பரமகுரு. பரமகுரு என்றால் என்ன? மேலான குரு ஆவாள். அப்படிப்பட்ட ஞான ஒளியான பரமகுருவை பற்றுதல் என்றால் என்ன? தியானித்து சரணடைதல் வேண்டும் என்று கூறுகிறார் திருமூலர். தியானத்தின் மூலம் புருவ மத்தியில் உள்ள ஆக்ஞா சக்கரத்தில் ஒளிப்பிழம்பாக காட்சி தரும் தூய ஞான சக்தியான பரமகுருவை பற்றினால் பிறவி பந்தங்கள் நீங்கி பேரின்பம் பெறலாம் என்பதே இந்த பாடலின் மைய கருத்து ஆகும். இதற்கான ஒரு கதையை நாம் இப்பொழுது காணலாம். ஒரு காலத்தில் சந்திரன் என்று இளைஞன் இருந்தான். அவன் செல்வம் புகழியன எல்லாம் பெற்றிருந்தும் மன அமைதி இல்லாமல் தவித்து கொண்டிருந்தான். அவனுக்கு உலக பந்தங்கள், அதாவது ஆணவம் கண்மம் மாயை என்று இருக்கிறதே ஒரு கனமான சங்கிலி போல இருக்கின. ஒரு நாள் தன் மன அமைதிக்கு வழி தேடி யோக குரு ஒருவரை சந்தித்தான். குரு அவனிடம், உன் மனம் புருவ மத்தியில் உள்ள ஒளியை தேடட்டும், அந்த ஒளியே உனக்கு குரு என்று கூறி தியான வழியை கற்றுக் கொடுத்தார். சந்திரன் குருவின் வழிகாட்டுதலின்படி 2 புருவங்களுக்கும் இடையில் தியானம் செய்ய தொடங்கினான். பல நாட்கள் தீவிரமாக அந்த சாதனையை செய்த பிறகு ஒரு நாள் ஆழ்ந்த தியானத்தில் இருந்த போது தன் நெற்றிக்கு மேல் குளிர்ந்த சந்திர ஒளி என்றால் என்ன? சந்திர பூமி போல ஒரு வெளிச்சத்தை கண்டான். அந்த ஒளியின் நடுவே 2 இதழ்கள் கொண்ட தாமரை, அதாவது கந்தமலர் ஒன்று பூத்து குலுங்குவது போல ஒரு வடிவம் தெரிந்தது. அதன் உள்ளே எந்தவித பற்றுக்களும் இல்லாத பளிங்கு போன்ற உருவம் கொண்ட ஒரு தேவி 2 இதழ் கன்னி நிற்பதை கண்டான். அவளுடைய ஒளி அவனது மனதில் இருந்த கவலைகள் பற்றுக்கள் அனைத்தையும் எரித்து நீக்கிவிட்டது. அந்த ஒளியே தனக்கு பந்தங்களை அறுத்து மோட்சம் அருளும் பரமகுரு என்பதை சந்திரன் உணர்ந்து விட்டான். அதன் பிறகு அவன் உலகப்பற்று நீங்கி ஞானத்தில் திளைத்து நிரந்தர அமைதியை அடைந்தான். இந்த விளக்கம் உங்களுக்கெல்லாம் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். சந்திரபூமிக்குள் தன் புருவத்திடை கந்தமலரில் 2 இதழ் கன்னியும் பந்தமில்லாத பளிங்கின் உருவினள் பந்தம் அறுத்த பரம் குரு பற்றே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.